பாசிப்பருப்பு பாயசம் தான் பண்ணதுக்கு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்து, இதில் பச்சரிசி சும்மா ஒரு 4 ஸ்பூன் பச்சரிசி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி அரை மூடி தேங்காய். இந்த அரிசி ஊறினதுக்கப்புறம் இது ரெண்டையும் மிக்சியில் அரைச்சிக்கணும். பாசிப்பருப்பு நல்லா வெந்து கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த தேங்காயும் பச்சரிசி ஊற வச்சிருந்தது இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது பிறகு வெல்லம் ஊற்றிக்கணும். வெல்லம் கரைச்சி வச்ச வெல்லம். சுவையான பாசிப்பருப்பு தேங்காய் அரிசி எல்லாம் கலந்த பாயசம் ரெடி ஆகிடுச்சு.